வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். கருப்பு எம்ஜிஆர், பொன்மனச்செல்வன், அன்னமிட்டு அழகு பார்த்த வள்ளல், நடிகர் சங்க கடனை அடித்தவர் இப்படின்னு கேப்டன் சொல்லி உலகத் தமிழர் வாழ்வில் கலந்துட்ட திரு விஜயகாந்த் அவர்களோட இழப்பு கலை உலகத்திற்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் தமிழ் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரோட படங்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லேயும் டப்பிங் செய்யப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படங்கள் இருக்குது. அவர் போலீஸ் கேரக்டரில் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பேர் எடுத்தவர். அவரோட இழப்பு ஈடு செய்ய முடியாது. அவர் படங்களை பார்த்து தான் அவர் நினைவுகளை நம்ம என்றைக்கும் மறக்காமல் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவராலும் போற்றி வாழ்ந்து மறைந்த அன்னாருக்கு நம்மளோட அஞ்சலியை தெரிவிச்சுக்கலாம். இனி இந்த வாரம் விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த வாரம் திரை விமர்சனத்தில் இப்போ சமீபத்தில் 2023 தேட்டர் வெளியிட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வர லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் சிறந்த படம்னு பேர் வாங்கியிருக்க 1000 பொற்காசுகள் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். விதார்த், சரவணன், அருந்ததி நாயர், மரியான் இவங்களெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய காமெடி படமாக தந்திருக்காரு ரவி முருகையா. அவர் தான் டைரக்டர். இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸு ரிவ்யூ எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த சேனலில் புது படங்களோட ரிவ்யூ தேட்டரில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில் வேலை வெட்டிக்கு போகாமல் பேச்சுலராக வாழ்ந்துட்டு வர்றாரு. கல்யாண வயசு தாண்டியும் வாழ்ந்துட்டு வர்றாரு சரவணன். அவரோட தங்கச்சி பையனான விதார்த்தம் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ பஞ்சாயத்து மூலயமா அந்த கிராமத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. வீட்டில் கழிவறை கட்டினா பஞ்சாயத்து மூலமாக 12,000 தர்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக குழி தோண்டுறாங்க. அதில் தங்க புதையல் ஒன்று கிடைக்கிது. குழி தோன்ற தொழிலாளியான ஜார்ஜ் மரியான் அதை பார்த்துட்டதால் 3 பங்காக பிரிக்க சொல்லி சரவணன், விதார்த், ஜார்ஜ் மரியான் 3 பேரும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த டெஸ்ட்னால அந்த பங்கு அந்த பொற்காசுகளை பிரிக்கிற பங்கு 5, 6ன்னு நீண்டுகிட்டே போக கடைசியில் என்னாச்சுங்கிறது காமெடி கலந்து ரசிக்கிற அளவு சொல்லக்கூடியதான் மிச்ச கதை. ப்ளஸ்ன்னு பார்த்தா கதை தான் ப்ளஸ்ஸு. 1000 பொற்காசு, அதாவது தங்க காசு ஒருத்தருக்கு கிடச்சி அது ஊர் முழுக்க தெரிஞ்சால் என்ன ஆகுன்றதை லாஜிக் மீறாமல் என்கேஜிங்காக கலகலப்பாக சொல்லியிருக்காரு இயக்குனர் ரவி முருகையா. படக்கதை ஃபுல்லாக காமெடி ரிலேட்டடாக இருக்கிறதால போர் அடிக்காமல் இயல்பாக இருக்குது. வேலை வெட்டி இல்லாத சரவணன், விதார்த்து, அப்புறம் எதிர் வீட்டு மீன் வியாபாரி வர ஹலோ கந்தசாமி, போலீஸ் கேரக்டரில் வர பாரதி கண்ணன், நகைசேபுரம் வர வெற்றிவேல் ராஜா, ஹீரோயின் வர அருந்ததி நாயர், ஹீரோயினோட அம்மா வர தமிழ் செல்வி, ஹீரோயின் ஃப்ரெண்டாக வர செம்மலர் அண்ணம், வட இந்திய மனநோயாளி, அப்புறம் இந்த பாம்பு பிடிக்கிற வரவர் இப்படின்னு படத்தில் வர கேரக்டர்லாமும் அதில் எழுதப்பட்ட விதமும் படத்துக்கு கை கொடுத்துருக்கு. பெரிய வாய்ப்பில்லாத சின்ன சின்ன துணை நடிகர்களும் இதில் முக்கிய ரோல் கொடுத்தா எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ரீசெண்ட் படங்களில் சிறப்பான கேரக்டரில் நடித்த அசத்துற நடிகர் விதார்த் இந்த படத்துலேயும் கிராமத்து வாலிபராக இயல்பாக அசத்துறாரு. வேலை வெட்டி இல்லாத சரவணன் டிவியை சத்தமாக வச்சுட்டு பண்ணுறாங்கள நல்லா சிரிப்பாக விளைவிக்குது. அவர் வர காமெடியெல்லாம் நல்லா இருக்குது. படத்தில் ஃபீல் குட்டாக கொண்டு போகுது. கண்டதும் காதல் கான்செப்டில் வர ஹீரோயின் அருந்ததி நாயரோட கேரக்டர் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் ரசிக்கிற அளவுக்கு இருக்குது படத்தில். அம்மா வர அந்த தமிழ் சொல்லி கேரக்டருக்கு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு விதார்த்தோட ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு அதுலேருந்து ஃபெயிலியர் ஆகி திரும்ப 2-3 தடவை அந்த லெட்டர் எடுத்து வச்சுட்டு தூங்குறதெல்லாம் குபிரிச்சிருப்பாங்க. திரும்ப வந்தாலும் காமெடி வர வழிக்குது அந்த சீன்கள்லாம். அது இல்லாமல் புதையலை கைப்பற்ற ஊரே நடத்துகிற அந்த கைமாஸில் வர அந்த துரத்தல் நான் ஸ்டாப் காமெடி. பல படங்களில் வச்ச மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் இந்த புதையலை எப்படி துரத்துறாங்கன்றது நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒளிப்பதிவரை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் பானுமுருகன் அவர் தான் அந்த கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த சீன் சிறப்பாக வந்திருக்கு குறிப்பாக. அது இல்லாமல் ஜோஹன் சிவனேஷோட மியூசிக்கும் படத்துக்கு பலத்தை சேர்த்துருக்கு. குறிப்பாக அந்த ரவி மரியான் திரும்ப உயிரோடு வரும்போது அந்த ட்ரெயின் ட்ராக் சவுண்டு கொடுக்குறதுலாம் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும். மைனஸ்ன்னு பார்த்தா புதையல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேகிங்காக இருக்குது படம். அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஹீரோயினோட தோழி அவரை செம்மலரோட நிறகெலியை தவிர்த்துருக்கலாம் படத்தில். கதைக்களம் 2017 வர மாதிரி காமிக்கப்படுது. ஆனால் 1980 வர மாதிரி பின்தங்கிய கிராமமாக, பழங்காலத்தில் உள்ள கிராமமாக தெரியுது. இன்றைக்குள்ள அட்வான்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத கிராமமாக தெரியுது. நம்புகிற மாதிரிலாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி தான் வேறு மாதிரி போயிருக்கும். படத்தில் வர அந்த சுடுகாட்டு ஃபைட் சீனையும் தவிர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணி தானே கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிருக்கும். மொத்தத்தில் லோ பட்ஜெட்டில் காமெடி கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய பொன்முறுவல் வர அளவுக்கு நல்ல சிரிப்பான கதை.
இது ஓடிடியில் வரும்போது எல்லோராலும் நிச்சயம் கொண்டாடப்படும். இந்த மாதிரி படங்கள் நான் கண்டிப்பாக நம்ம வரவேற்பு கொடுக்கணும். அப்போ தானே இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களும் திரையுலகம் செழிப்பாக இருக்கும். இந்த வருஷம் பல லோ பட்ஜெட் படங்கள் சிறப்பாக ஓடிருக்கு. அது ரசிகர்களோட ரசனைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. திரையுலகத்துக்கு நல்ல விஷயம். இப்போ தேட்டர்களில் வெற்றிகரமாகவும் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்காக திரையரங்க அதிகப்படுத்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது நல்ல ஒரு பிரதிபலிப்பாக தெரியுது. அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க பின்னோட்டத்தில். வேறொரு திரை விமர்சனம் ரிவ்யூ முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.